தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மது உற்பத்தி தயார் பண்றாங்க. அவங்க எல்லாம் நேரா ஐயா வணக்கம் சொல்றாங்க. முதலமைச்சரான சொன்னதுக்கு பின்னால எங்களுக்கு விலையை கூட்டி கொடுங்க, பாட்டுக்கு உடல் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்றாரு. 3ஆம் நாள் 2000 கோடி போயிருக்குன்னு பேப்பர்ல வந்திருக்கு. ஐயா நான் சொல்றேன்னு கேட்டு போடுறாங்க. 2000 கோடி கொடுத்துருக்காங்க சொல்லி தினகரன் பத்திரிகை எல்லாத்துலயும் வந்திருக்கு, எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு. இது உண்மையாக இருந்தால் லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்க விட மாட்டோம் பேசுற நம்முடைய தாவேக கட்சி முதலாளி திரு விஜய் அவர்கள் தயவு செஞ்சு அதை நிரூபிங்க. அது நீங்க இப்படி இது ஒரு வெளியே தெரியாது, லஞ்சமே வாங்குறது இல்லைன்றாங்க. நம்ம ஊர் பத்திரப்பதிவு ஆபீஸ் இருக்கு இல்லைங்களா, பத்திரப்பதிவு ஆபீஸ்ல அன்னைக்கு ஒரு குடும்பம் வர்றாங்க. எங்க வீட்டு பஞ்சாயத்து பிள்ளைக்கு சொத்தை நான் எழுதி கொடுக்கணும், அங்க போனா அது சொத்தைன்னு சொல்றாங்க. நிறைய பணங்களை எதிர்பார்ப்பாங்க, இதே கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு. நேராக வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ கேட்டு பத்திரம் எடுத்துறாங்க ஒரு 10 பேர் அவங்க கையில முடி, அவன் தான் தூதுவரா இருப்பாங்க. அதே மாதிரி பிடிச்சாரு 65,000 ரூபாய் வாங்கிட்டு எழுதி முடிச்சுட்டாங்க. நம்பிக்கலாம் நம்ம ஊர் பத்திரம் சத்தியம் உண்மை பிள்ளைகள் மீது ஆணை. ஏன் இதை சொல்றேன்னா நடிக்கிறாங்க எல்லாம் லஞ்சம் வாங்க மாட்டோம். இப்ப எல்லாத்துக்கும் சைலா வாங்குறாங்க. பிஏ இவங்களுக்கு லாபம் வாய்ப்பு. முதல்ல வேற மந்திரிகிட்ட கொடுத்தாங்க, கரெக்டா கொடுக்கணும். இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இல்லையா. அதனால எல்லா இடத்திலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. நாடகம் சீக்கிரம் வெளியே வரும். ஒவ்வொருத்தரும் பாதிக்கும் போதுதான் சொல்லுவாங்க, நீங்க அந்த வேலைக்கு போய் தாசில்தார் ஆபீஸுக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் போகும்போது உண்மையை வெளியே வரும். அதனால இது யோக்கியமான ஆட்சின்னு சொல்லி வெளியே நடிக்கிறார் முதலமைச்சர். அது தவறு, நம்பாதீங்க. நம்ம யாருமே எங்கேயும் போல, நம்ம குடும்பங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. நம்ம பிள்ளைய பேரம் பேச்சு சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டாங்க, நாசமா போச்சு. இனி மறுபடியும் எழ வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் வருது, நீங்க எல்லாரும் கவுன்சிலர், சேர்மன், பஞ்சாயத்து தலைவர் அத்தனையும் நீங்க ஆகணும். அதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கீங்க. பணம் கொடுக்காம நாங்கள் புரட்சி செஞ்சோம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. அது புரட்சி உண்மையானால் அதே பணம் கொடுக்காம நம்மளும் ஓட்டு கேட்போம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு பெரிய ஏமாற்று வேலையா இருக்கும். திமுக கழகம் நம்ம 2 கட்சி தான், ஆளு கட்சி எதிர்கட்சி வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் திடீர்னு ஊடால இவங்க பாயிறாங்கன்னு சொன்னா மக்கள் நம்பிக்கை நாம ஓட்டு யாரும் தெரிய போட்டது இவ்வளவு விதியாகி போயிருக்கு. அதனால நீ நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு ஓட்டு போடுற மக்கள் வீடுகளா பாருங்க. நீங்க என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சு வெற்றி எடுக்கிற வேலையை பார்க்கணும். அதுக்கு தான் முக்கியமா அந்த நிகழ்ச்சி. தொழிற்சங்கத்தை வளர்க்கறது அவங்க கடமை. இந்த சாக்க வச்சுக்கிட்டு கட்சியை வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. காரணம் வேணும். திடீர்னு கூட்டம் போட்டு வாங்க போனா என்னதுக்கு கூப்பிட்டீங்கன்னா போட்டாவில சாப்பிட. அதனால இது நம்ம எடப்பாடியோட செய்திகளை உங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு நீங்க தயவு செஞ்சு சிந்திக்கணும். எவ்வளவு ஆன்மீகமாக ஆண்மையாக கட்சியை எடப்பாடி நடத்துறாங்க. உதாரணம், எல்லாரும் போயிறாங்க, எங்களுக்கு மறுபடியும் மாவட்ட செயலாளர் கொடுக்கின்ற. அதை நீங்க சொல்லாதீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, கொடுத்துட்டேன். மறுபடியும் வாங்க, என்னன்னா உங்களுக்கு பதவி நியாயமா அதை போடுவேன். எல்லோருக்கும் இவருக்கு நம்ம நத்தையாவுக்கு துணை பொதுச் செயலாளர், நம்ம இவருக்கு வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர், மற்றவங்களுக்கு அமைப்பு செயலாளர். இதெல்லாம் வேலை ரோட்ல போடுற வேலையாது. அமைப்பு செயலாளர்னா எவ்வளவு பெரிய வேலை, கட்சியில முக்கியமான பதவி. அது எங்களுக்கு வேணாம்னு சொல்றாருன்னா காலம்தான் பதில் சொல்லணும். அப்படி தர்மத்தின் தலைவனாக நம்முடைய எடப்பாடியார் நடந்துகிட்டு இருக்காரு. இப்ப கூட்டத்துக்கு அங்கெல்லாம் வரலீங்களே, உங்களுக்கு பேப்பர்ல எல்லாம் அறிக்கை கொடுத்துட்டாங்களே, நாங்க வர்ற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்களே, மறுபடியும் பேருங்களா படமெல்லாம் போட சொல்றீங்கன்னா நான் பொதுச்செயலாளர் நான் சொல்றதை கேளுங்க, போடுங்க. சரிங்கன்னு போட்டோம். நீதிபதி நீங்க இருக்கீங்க, பாக்குறீங்க, வரல தீர்ப்பு ஐயா எழுதுவார் பொதுச் செயலாளர். பார்ப்போம். ஒவ்வொரு மாவட்டமா இப்போ கூட்டம் நடத்தி 31 மாவட்டத்தை முடிச்சுட்டாரு. நாளைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு மாவட்டம்.
அந்த 30ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டத்தினுடைய கோரிக்கையில கேட்பாங்க. சி.வி. சண்முகம் சொல்றார், பொதுக்குழுவை கூட்டு உன்னுடைய ஆண்மையை காட்டுங்கிறார். ஆண்மையை காட்டுறதுனால தான் மிதுன்னு ஒரு பையன் வச்சிருக்காரு. ஆண்மை இருக்குது அவருக்கு, பையனோடு இருக்கிறார். ஆனா அவரு சொல்றாரு சி.வி. சண்முகம், பொதுக்குழு கூட்டு என்ன பண்றாரு, தலைவர், செயலாளர், பொருளாளர் ஒரு 5 பேர் பேசுவோம். அவர் என்ன முடிவெடுத்தாரு, மாவட்டம் முழுவதும் போன 100 பேர் பேசுகிறாங்க, 50 பேர் பேசுறான். ராணிப்பேட்டை ஒரு மாவட்டம், அது 4 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அங்க போன வீரமணி ஒரு மாவட்ட செயலாளர், கோடீஸ்வரன், பெருமையில கோடீஸ்வரன், இப்போ பல கோடிக்கு அதிபதி. அவர் மேல சொத்து குவிப்பு வழக்குலாம் நடக்குது. அவரு எதிர்த்து பையன் பேசுறான், ஐயா எங்களுக்கு தமிழரசனை ஒரு பொதுச் செயலாளரை போட்டிருக்கேன், நன்றி. ராணிப்பேட்டையில் அதே மாதிரி சேலத்துல இருந்து ஒரு தம்பி பேசுறாரு, இவரை தனபாலம் போடுறதுக்கு நன்றி, அவர் கூட நன்றி. அப்புறம் இந்த வழக்கணைகள் போடுறதை பத்தி கவலைப்படாதீங்க, வீரமணி அந்த வெங்காயம் எல்லாம் போடுறதை பத்தி ஈர வெங்காயம் எங்க பேர் கக்கி வச்சு கொண்டேட்டு வைங்க. இந்த ஆளு போன இன்னும் பேசுன்னு கேவலமா. ஒவ்வொரு ஊரிலும் சி.வி. சண்முகம் பசுபதியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆணித்தரம் நிற்கிற அவர் போய் நம்ம கூட்டம் போடுறோம், இது நம்ம கூட்டம், நம்ம கூப்பிட்டு நீங்க எல்லாம் வரீங்க, இங்க வந்துட்டு ஏண்டா கூட்டம் போட்டீங்க, ஏண்டா கூப்பிட, ஏண்டா மருந்து ஆம்பளை வந்து கேள்வி கேட்டு பேசலாம் இல்ல, வந்து பேசுறது தப்பு. விசுவனாலே சொல்றேன், மருதராஜன் வந்து எடப்பாடியார் தப்புன்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவோம். எதுவுமே இல்லைங்க. இவங்க வந்து வீடு தேடி பார்க்கலாம், தெய்வம் நின்று கொள்ளும் நிச்சயமாக. ஒவ்வொரு மாவட்டம் பிடிக்கிறான் சார். விஜயபாஸ்கர் அங்க புதுக்கோட்டைக்கு போனாங்க, தம்பி இவரை இப்படி கூட்டம் எப்படி எனக்கு பார்த்துருவாப்பா, அதே மாதிரி இங்க பண்ணுங்கப்பான்னு போனா இந்த பயலை வச்சு நாங்க பட்டம் பாடுவோம். சின்ன பையனுக்கு மருத்துவர் அணி இது என்ன டாக்டர் பட்டம், டாக்டர் இது நல உதவி, மக்கள் நல்வாழ்வு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்து அடிச்சு பிச்சுட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பூரா கொஞ்சம் வந்து தாங்க எடுத்துக்கிட்டாலும் கிரசர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை எடுத்துக்கிட்டாலும் இதை எடுத்தாலும் சரி, அவ்வளவு வைத்தியத்தை பண்றாங்க. இந்த போனவருடைய வழக்கு பரம செலவு ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு எடப்பாடியை குறை சொல்லி போயிட்டு இன்னைக்கு எவ்வளவு வசதியா இருக்காங்க. இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி கொள்ளையடித்தீங்க, எப்படி லஞ்சம் வாங்கினீங்கன்னு கண்டுபிடிக்க எல்லாருமே சொத்து வழக்கு இருக்கு. ஏற்கனவே திரு விஸ்வநாதன் மேல சொத்து வழக்கு இருக்கு. வர வேண்டியவர்களுக்கெல்லாம் வந்துடும், அது நடக்கட்டும். நம்முடைய பணிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நம்பி நம்ம வந்தோம், எங்களை மாதிரி ஆட்கள். அப்புறம் அவரையும் சேர்த்து அம்மாவை நம்பி நீங்க வந்தீங்க. இப்போ இந்த 10 வருடமாக 16க்கு பின்னால மாண்புமிகு எடப்பாடியாரை நம்பி இருக்கிறோம். எடப்பாடியார் ஆட்சி கூட இருந்து பார்த்தவன் அமைச்சராக இருந்தவன். அம்மா அவங்க ஜெயலலிதா அவங்க வீட்டில் உட்காந்துருக்கு, ஒரு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. ஐயா நாங்கள் அவங்க ஏழை கோயில் 5 சென்ட்ல டாக்டர் தேர்வாயிருக்கு, எங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஏழு பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு பணமே கிடையாது, ஓசிலே படிக்கிட்டு அரசாங்கம் கட்டுது சார். யாருக்கு இந்த யுக்தி வரும், யாருக்கு இந்த மூளை இருக்கு, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. குடிமராமத்து திட்டமாகட்டும், விவசாயிகள் பட திட்டங்களாகட்டும், எத்தனை. அதனாலதான் நமக்கு ஓட்டு முதல்ல 75 பேர் கொடுத்திருந்தாங்க, இப்ப 59 பேரா 53 இதோட சேர்த்து கூட்டணி 53 சீட்டுனா விளையாட்டா? இந்த கொள்ளை 43 பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்கன்னா அம்மாவும் ஐயாவும் எடப்பாடியார் பட பிச்சை இல்லையா? சாகர வரைக்கும் எடப்பாடியார் படத்தை வச்சு எல்லாம் படுத்து கூட வேணாமா? அட பாதிகளா, இப்படி கட்டி காய்ச்சி காத்துட்டு போறீங்கன்னா இந்த 30ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட கழக கூட்டம் முடிந்ததற்கு பிறகு ஒரு சவுக்கடி சாட்டை எடுத்து நம்முடைய எடப்பாடியார் பேச போகிறார். அதுதான் அம்மாவும் எம்ஜிஆர் வீட்டில் சாட்டை கட்சி மறுபடியும் எதிர்த்து தொழிற்சங்கத்தை பத்தி தம்பி தமிழர் திரு தனபால் அவர்கள் பேசுறாங்க, அமீது பேசுறாங்க. இருக்கிற பிரச்சனை பல பிரச்சனை, நான் தான் தலைவர், நான் தான் மண்டல தலைவர் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் கமலக்கண்ணை காசு வாங்கி போட்ட மாதிரி போட மாட்டாங்க.
நீ தான் கை தட்டு, நீ தான் போய் முதல்ல வந்துருந்தே போய் எத்தனை தடவை போய் பார்த்த கம்பெனி போனியா இல்லையா? குறுக்கோளில் தான் போனேன். பொண்ணு சொல்லலப்பா, பணம் கேட்டது உண்மை, பணம் கொடுத்தது உண்மைதான் இருந்தாலும் அதுக்கு உதாரணம் நானே சொல்ல நீ உட்கார. அபிராமி இதுல சங்க தலைவர் இவங்க வந்திருக்காங்க. இவங்களை எழுதி கொடுக்குன்னு சொன்னாக்கா அங்க அனுப்புனாக்கா கமலக்கண்ணன் எங்க அனுப்பணும். ஆனா என்கிட்ட கொடுக்காதீங்க, நான் அப்படி சொல்றது எடுக்கூடாது, ஐயா நீங்களே பேரு இன்னே நீ தான் புதுச்சேரியில் இப்படி சொல்றேன்னா தெரியல, ஏதாவது என் பேர் கெட்டு போச்சுங்க. அப்புறம் இவங்க லிஸ்ட் எடுத்துட்டு போய் தலைவருக்கு கொடுத்து அடுத்த நாள் அறிவிச்சுட்டு